வணக்கம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்திட எல்லா வல்ல இறைவனை வேண்டி இன்றைய உங்கள் சிந்தனையில் பாரதியும் செல்லம்மாவும் என்ற தலைப்பில் ஒரு சில சிந்தனை வரிகள். 60 ஆண்டுகளுக்கு முன் திருச்சி வானொலி நிலையத்தில் பாரதியின் துணைவியார் செல்லம்மாள் பேசிய பேச்சை அண்மையில் ஒரு வார இதழில் படித்தேன், நெகிழ்ந்தேன். ஊருக்கு பெருமை சேர்க்கும் ஒரு மகிழ்ச்சியான, நான் நினைத்த வாழ்க்கையை ஓரளவு வாழ்ந்திருக்கின்றேன் என்ற மகிழ்ச்சி இருக்கிறது. ஆனால் பாரதி வாழ்ந்த காலத்தில் அவரோடு ஏழ்மை, வறுமை என்ற அந்த இயலாமை பிடியில் சிக்கி தவித்தோம். அதை பார்த்த என்னுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் பலரும் போயும் இந்த பைத்தியக்காரனையா திருமணம் செய்து கொண்டாய் என்று எள்ளி நகையாடி எங்களை ஒதுக்கினார்கள், ஓரங்கட்டினார்கள். இன்றோ அவரது புகழ் உச்சத்தின் உச்சியில் இருக்கிறது. ஏன், பாரதியின் இறப்பில் கூட வெறும் 11 பேர்தான் அந்த சப ஊர்வலத்தில் கலந்து கொண்டார்கள். அவரின் நல்லுடலை அடக்கம் செய்வதற்கு கூட மடியேந்தித்தான் அந்த காரியங்களை நான் செய்யும் சூழலில் இருந்தேன். ஆக வாழும் காலத்தில் நினைக்காதவர் மறைந்த பிறகாவது நினைக்கப்படுகிறாரே என்பதிலும் ஒரு விதமான மகிழ்ச்சிதான். ஆக இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், படிப்பினை, நல்லவர்களை, நல்ல படைப்பாளர்களை, நல்ல ஆசிரியர்களை, நல்ல தலைவர்களை, நல்ல மனிதர்களை வாழும் காலத்திலே போற்றுவோம் என்று கூறி அடுத்த வாரம் மேலும் இது போன்ற ஒரு சிந்தனையோடு சந்திக்கின்றேன். அன்புடன், சூப்பர்மைண்ட் டைனமிக் மு. கணேசன்.